தங்க நகைகளுடன் இந்தியாவுக்கு தப்பியோடியுள்ள செவ்வந்தி அதிகாரிகள் வெளியிட்ட தகவல். பௌத்த மக்களை நோக்கி ரணில் நகர்த்திய காய் அம்பலமானது உண்மை முகம். யாழ்ப்பாணம் திருச்சி விமான சேவை தொடர்பில் வெளியான தகவல். 35 வருடங்களாக மூடப்பட்டுள்ள யாழ் காங்கேசந்துறை சேமிப்பு தொழிற்சாலை. வடக்கு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கனடா மீதான வரி ஒத்திவைப்பு. டொனால்ட் டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. பேசப்பந்து தென்னக்கோரை கைது செய்ய முடியாத பரிதாப நிலையில் அரசாங்கம். படலந்த வதை முகாம் சர்ச்சை ரணிலுக்கு எதிராக வலுக்கும் கண்டனம். கிழக்கு ஆளுநருக்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் பிரதானிகளுக்கும் இடையில் சந்திப்பு. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக கும்பல் தலைவர் கணேபுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மூலியாக செயற்பட்டதாக கருதப்படும் இளம்பெண் இசாரா செவ்வந்தி கடல் வழியாக படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம். அது தொடர்பில் விசாரணை நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் மறைந்திருப்பதாக நம்பப்படும் சுமார் 200 இடங்களில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் செவ்வந்தி தொடர்பில் எந்த தகவலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இசாரா செவ்வந்தி தனது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டதால் அவரை பற்றிய எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கனிமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட 2 நாட்களின் பின்னர் களுத்துறை பகுதியில் உள்ள தங்க நகைக்கடைக்கு சென்ற இசாரா செவ்வந்தி சுமார் 500,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை எடுத்து சென்றதாக தெரிய வந்தது. ஆனால் அவரை பற்றிய குறிப்பிடத்தக்க தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. சந்தேக நபர் தென் மாகாண கடற்கரை வழியாக படகு மூலம் நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் தற்போது எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா நடத்திய ஹெட் டு ஹெட் நேர்காணலில் பங்கேற்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கருத்துக்கள் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருந்தன. நேற்று முன்தினம் ஒளிபரப்பாகியிருந்த குறித்த காரசாரமான நேர்காணலில் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலங்களில் ஏற்பட்டிருந்த முக்கிய அசம்பாவிதங்கள் மற்றும் பொருளாதார நிலைமைகள் குறித்து கேள்விகள் தொடுக்கப்பட்டிருந்தன. இதன்போது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய கேள்விகளுக்கு அவர் பொறுப்பற்ற விதத்தில் பதிலளித்துள்ளார். அதேவேளை இந்த நாட்டில் பௌத்தர்களே பெரும்பான்மை இனத்தவர்கள். மகா சங்கத்தினருக்கு அடுத்துதான் ஏனைய, அதாவது கத்தோலிக்க திருச்சபையோ அல்லது ஏனைய மதத்தவர்கள் என்றபடியான ஒரு கூற்றினையும் முன்னாள் ஜனாதிபதி முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க தன்னை ஒரு பௌத்தர் என அடையாளப்படுத்திக் கொண்டு இவ்வாறான கருத்தை முன்வைத்துள்ளமை பௌத்த மக்களை தன் வசப்படுத்துவதற்கு தான் என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளர் தெரிவித்துள்ளார். நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேற்கொண்டவாறு குறிப்பிட்ட அவர், ரணில் விக்ரமசிங்க தன்னை பௌத்தராக சொல்லிக் கொள்ளும் அளவு அவர் அவ்வாறு நடந்து கொண்டதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்துக்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவையை எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விமான பயணத்தின் அட்டவணைப்படி மதியம் 13:25 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் விமானம் 14:25 மணிக்கு யாழ்ப்பாணம் விமான நிலையத்தை வந்தடையும். மீண்டும் மாலை 15:10 மணிக்கு யாழ்ப்பாணம் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மாலை 16:05 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தை சென்றடையும் என்று குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் திருச்சி விமான சேவை இந்த மாதம் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் அதற்கான வசதிகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இருந்து பலாலி செல்வதற்கான விமான சேவை தொடர்பான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேபோன்று காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கான கப்பல் சேவை அவ்வப்போது இடையில் நிறுத்தப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. நாகப்பட்டினத்திலிருந்து வருகை தருகின்ற பயணிகளுக்கான வசதிகள் தொடர்பாக இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் இங்கு பயணிகளை ஏற்றும் வசதிகள் இல்லை என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பாக அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும். அதனை நவீனமயப்படுத்தி பயணிகள் முனையத்தை புனரமைக்க வேண்டும். பயணிகளுக்கான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். மேலும் ஒலுவில துறைமுகம் ஆரம்பத்தில் வர்த்தகத்துறை சார்ந்த துறைமுகமாக இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பிரதேச மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த ஒலுவில துறைமுகத்தை மீண்டும் திறப்பது என்பது கடல் அரிப்புக்கு வழிகோலும் என்னும் அச்சம் மக்களிடம் காணப்படுவதால் அந்த அச்சத்தை போக்குவதற்கான திட்டம் ஒன்றை வகுத்து அந்த துறைமுகத்தை மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை சேமித்து தொழிற்சாலைக்கு அமைச்சர் குழாம் நேரில் விஜயம் மேற்கொண்டு தொழிற்சாலையை மீள இயக்குவது தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர்.
குறித்த களவிஜயம் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. 1950களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சாலை போர் காரணமாக 1990களில் மூடப்பட்டது. அன்று தொடக்கம் கடந்த 35 வருட காலமாக தற்போது வரையில் இயங்காத நிலையில் காணப்படுகிறது. மீண்டும் தொழிற்சாலை சீமெந்து உற்பத்திக்கென ஆரம்பிப்பதற்கு பல சவால்கள் உள்ள நிலையில் இன்று அமைச்சர் குலாம் நேரில் சென்று அவை தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர். சீமெந்து தொழிற்சாலையாக அல்லாமல் வடக்கு பொருளாதார பலன் தரக்கூடிய வேறு திட்டங்களை இங்கு செயற்படுத்தலாமா என்பது பற்றியும் அதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. உரிய ஆய்வுகள் கலந்துரையாடல்களின் பின்னர் மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர், கடற்றொழில் அமைச்சர், நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர், வடமாகாண ஆளுநர், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், யாழ் மாவட்ட செயலாளர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் சீமெந்து தொழிற்சாலையை பார்வையிட்டனர். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வரியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒத்திவைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் கனேடிய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கும் நடைமுறையை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளார். வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் இருப்பதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் நடைமுறையை ஒத்திவைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதன்படி ஏப்ரல் 2 வரை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படாது என கனடா நாட்டின் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 2020 அமெரிக்கா மெக்சிகோ கனடா ஒப்பந்தத்தை ஏற்று கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படாது. இருப்பினும் இது ஒரு மாத காலத்துக்கு மட்டும்தான் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி மற்றும் கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்களுக்கு எதிரான பண மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்குடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் முன்னாள் போலீஸ் மா அதிபரை கைது செய்ய முடியாத பரிதாப நிலையில் உள்ளதாக மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்திருந்த வைத்தியர் சமல் சஞ்சீவ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தை விளைவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி, கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்களுக்கு எதிரான பண மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்குடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபரை கைது செய்ய முடியாத பரிதாப நிலையில் உள்ளது. போலீஸ் மா அதிபர் என்பவர் இந்த நாட்டின் சாதாரண பிரஜை ஒருவர் அல்ல. எனினும் அரசாங்கம் அவர் தொடர்பான தகவலை அறிந்து கொள்ளவோ அவரை கைது செய்வதற்கோ முடியாத நிலையில் உள்ளது. மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கடவுச்சீட்டு, விசா உள்ளிட்ட பல சர்ச்சைக்குரிய பிரச்சினைகள் நிலவி வந்தன. ஆயினும் ஆளும் கட்சியோ எதிர்க்கட்சியோ அவை தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. அரசாங்கம் வழமை போல குற்றவாளிகளை பாதுகாத்து ஆட்சிக்கு இடையூறு ஏற்படும் போது குற்றவாளிகளை ஒழிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. ஆகையால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் போலீஸ் மா அதிபரை கைது செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய உள்ளோம். குறித்த முறைப்பாடு தற்போதைய பிரதி போலீஸ் மா அதிபரிடம் கையளிக்கப்பட உள்ளது. தேசபந்து தென்னக்கோனின் தலைமறைவு அரசாங்கத்தின் நிலைப்பாடு சட்ட ஒழுங்குமுறை மற்றும் இந்நாட்டு பாதுகாப்புத்துறை மீதான சந்தேகத்தை பலப்படுத்தும் வகையில் உள்ளது. ஆகையால் இவ்வாறான கெடுபிடியிலிருந்து தற்போதைய அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலையாகுமாறு முன்னாள் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமைகளை ரத்து செய்ய தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணி கோரிக்கை முன்வைத்துள்ளது. படலந்தா வதை முகாம் தொடர்பான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் பரிந்துரைகளை செயல்படுத்துவதன் மூலம் இந்த பணியை செய்ய முடியும் என்று அதன் தேசிய அமைப்பாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊடகங்களுடனான கலந்துரையாடலில் ரணில் விக்ரமசிங்க கூறிய விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். படலந்த வதை முகாம் அறிக்கை இதுவரை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் நாகமுவ தெரிவித்துள்ளார்.
ஜனதாவி முக்தி பெரமுனவின் பெரும்பான்மையினரால் பிரதித்துவப்படுத்தப்படும் இந்த அரசாங்கம் அந்த பணியை நிறைவேற்றுமா என்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருப்பதாக அவர் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் துமிந்த நாகமுப இதனை கூறியுள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி நிறுவனங்களின் பிரதானிகளுக்கும் இடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றது. திருகோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சொந்தமான பயன்படுத்த முடியாத வாகனங்களை ஏலத்தில் விடுதல், வாகனங்களை பழுதுபார்த்தல் மற்றும் பயன்படுத்தல் விடயங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளன. மேலும் ஜப்பானிய உதவியின் கீழ் வழங்கப்படும் கம்பேக்டர் இயந்திரங்களை உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு வழங்குதல், கழிவு முகாமைத்துவம் மற்றும் தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் திட்டங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள் வழங்கும் சேவைகளை நெறிப்படுத்துதல் மற்றும் வினைத்திறன் மிக்க தாக்குதல் குறித்தும் விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், கிழக்கு மாகாண முதலமைச்சரின் செயலாளர், கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் உதவி உள்ளூராட்சி ஆணையாளர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.